இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சேதுபதி ராஜாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க அரண்மனை ராமநாதபுரத்துல இருக்கோம். மிக அழகா ரொம்ப ரம்யமான ஒரு சூழல்ல ரொம்ப அழகா இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த கட்டடக்கலை, இந்த ராஜாக்கள் வாழ்ந்த இடம் எவ்வளவு 16ஆம் நூற்றாண்டுக்கு மேல உள்ள ரொம்ப பழமை. இப்படி எவ்வளவு வருடமானாலும் அதே மாதிரி அழகா மெயின்டைன் ஆயிருக்கு. இப்ப இத பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இங்க வாழ்றாங்க. இங்க ராஜாவோடையும் ராணியோடையும் நம்ம பேசி அந்த வரலாறு, கலாச்சாரம் எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவோட தார் ஜீப்பை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். இதுல அவங்களோட சிம்பிள் போட்டு ராமநாத ராமருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு அவங்க ராம பக்தரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க ஆஞ்சநேயரோட இது இருக்கு, சிம்பிள் இருக்கு. ராஜா ஆஃப் ராம்நாத் போட்டு ஒரு அழகான தார்கார் இருக்கு. வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சேதுபதி ராஜாக்களோட அரண்மனை 16ஆம் நூற்றாண்டுல சிறப்புமிகு ஆட்சி செய்த சேதுபதி மன்னர்களோட அரண்மனையில இருக்கோம். அவ்வளவு பழமையான பாரம்பரியமான ஒரு கட்டடக்கலை. இதோட அழகை நீங்க இங்க பார்க்கலாம். நம்ம இப்ப உள்ளேயும் போய் அந்த நம்ம சேதுபதி ராஜாக்களோட தர்பார், நம்ம ராஜா ராணியோட ஒரு இன்டர்வியூ எடுத்து கலந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வேலுநாச்சியார்ல இருந்து அவங்க எப்படி கிழவன் சேதுபதி ஐயா போர் புரிஞ்சாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிற வீரமான, அதே மாதிரி கல்விக்கும் மொழிக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கிறத ரொம்ப இதா பேச போறோம். இப்போ கட்டடக்கலை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இன்னும் அது எல்லாமே புலியுடன் அழகா காட்சி அளிக்குது. இதை பத்தி நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலா நல்லா பார்க்கலாம். நம்ம இப்ப சேதுபதி ராஜாவோட அரண்மனையில இருக்கோம். இதை பத்தி நம்ம முழுமையா இந்த கட்டடக்கலை, இந்த வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், கட்டமைப்பு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னோட தொடர்ந்து வணக்கம். நான் மதுரை செல்வன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சேதுபதி ராஜாக்களோட அரண்மனை ராமநாதபுரத்துல இருக்கோம். 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அரண்மனை. இதோட கட்டமைப்பு, இதோட வரலாறு, அங்கே உள்ள ராஜா ராணி அவங்களோட நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்க இங்க பாருங்க, எவ்வளவு அழகா 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அரண்மனை இன்னும் புதிது போல அவ்வளவு ஒரு நல்ல பொலிவுடன் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேதுபதி ராஜாக்களோட அரண்மனை ராமநாதபுரத்தில் இருக்கோம். நம்மளோட சேதுபதி ராஜாவும் இருக்காங்க, ராணியும் இருக்காங்க. நம்ம ஒரு போட்டோ கேலரி, இந்த ராஜாக்களோட முக்கியமான மன்னர்களோட போட்டோ கேலரி இருக்கு. அதை பத்தி சில வர்ணனைகள் ராணியும் ராஜாவும் சொல்லுவாங்க. ராணி இந்த ராஜா போட்டோ ஃப்ரேம் முத்து விஜய உத்ராமலிங்க சேதுபதி, பாஸ்கர் சேதுபதியோட அப்பா. பாஸ்கர் சேதுபதி இவங்க பாஸ்கர் சேதுபதி, சுவாமி விவேகானந்த சிக்காகோவில் அமைச்சு வச்சு பாஸ்கர் சேதுபதி அவங்களுடைய அப்பா உத்தராமலிங்க சேதுபதி. அவங்க காலத்துல தான் இந்த மடைகள் எல்லாமே நாரை பழக்க முடியாது. 48 மடை, ஏஷியால பிக்கெஸ்ட் அந்த ராஜசூரிய மடை இவங்களுடைய அப்பா. இவங்க காலத்துல நிறைய மடைகள், டேம் எல்லாம், செக் டேம் எல்லாம் நிறைய சேதுபதி மன்னர் வகையறாங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கம்பீரமா, என்ன அழகா நல்லா இருக்காங்க. நானும் என்னுடைய படம் தான் கல்யாணத்துல கிஃப்ட் பண்ணேன். அழகா, ரொம்ப அழகா இருக்கு, சிறப்பா இருக்கீங்க. இங்க ராஜா இருக்காங்க. ராமநாத மோனோகிராமி தான். ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த டைட்டில், சேதுபதி டைட்டில் கொடுத்தது ஸ்ரீராமச்சந்திரன். நாங்க சேது காவல், அந்த பிரிட்ஜுக்கு காவல் அவங்களுக்கு துணையா நின்றதுனால அந்த டைம்ல நம்ம பாண்டியர்கள் காலத்துல இந்த சைடு நம்ம ரூலிங் ராஜாக்களா இருந்ததுனால நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எங்க மட்டும்தான் ராமர் கோத்திரம். ஆமா, அதனாலதான் கருடா இருப்பாரு, ஆஞ்சநேயர் இருப்பாரு, ராமநாதன் சகாயம் ஃப்ரெண்டு, ராமநாதன் சகாயம்
ஃப்ரெண்டு ராமருக்கும் உங்களுக்கு அவ்வளவு தொடர்பு இருக்கு. அதான் அந்த மோனோகிராம்லயே இருக்கு. ஓகே. சோ என்னோட மோனோகிராம் இதுல இந்த ராஜாக்கள் முக்கியமான எங்க பாஸ்கர் சேதுபதி ஐயா பாஸ்கர் சேதுபதி அப்பா தான் முத்து விஜய முத்துராமலிங்க சேதுபதி அடுத்து முத்துராமலிங்க சேதுபதி. அந்த முத்துராமலிங்க சேதுபதி நிறைய ரிப்பீட் ஆகும். ஏன்னா யாராவது முத்துராமலிங்க சேதுபதி நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பா. ஸோ அதனால அந்த பேர் நிறைய வரும். அவங்களோட சன் தான் லாஸ்ட் சண்முக ராஜேஸ்வரன் நாகராஜன். இவங்களோட பேர்ல தான் ஐயா ராஜாக்கும் இந்த பேர் வச்சு தொடர்பு இருக்கு. குவாலியர் அவங்களும் வந்திருக்காரு. ஓகே. அவங்க ரொம்ப டென்னிஸ் பிளேயர். ஓ அப்பவே வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் ஆனா ஓகே. சோ அந்த மாதிரி காரை வந்துனா மினிஸ்டர் ஆகும். பிடபிள்யூ மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அதனால டென்னிஸ்ல ஆர்வமா இருக்காங்க. டென்னிஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆயிரம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. கிரிக்கெட் பெவிலியனே தான் பாடி ஆஃபீஸர். கிரிக்கெட் அப்பவே அந்த காலத்துல பிரிட்டிஷ் கூட எல்லாம் விளையாண்டுருக்காங்க. மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. லகன் மாதிரி ஏதோ ஸ்டோரிலாம் இருக்கு. இங்க படிச்சது எல்லாமே கேண்டிங்ல தான். ஓ கேரளால தான் ஸ்ரீலங்கா அது ராஜா only ராயல் காலேஜ். வாங்குனாங்க. இவங்களோட சில உத்தரவாதங்கள நான் பார்த்தேன். ஆமா இருக்கு. ஸ்பெக்ஸ் போட்டு ஆமா ராமநாத சேதுபதி ராஜா ராமநாத சேதுபதி. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் உத்தரவாதம் கோயிலுக்கு அதிகமாவே இருக்கும். அவங்க ராஜா வந்தாங்க. அந்த சமயம் அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்களோட தம்பி தான் நாகேந்திர சேதுபதி. அந்த பேர் தான் தம்பிக்கு வச்சு. ஆமா அவங்க டாக்டரா இருந்தாங்க. 27 வயசுல நாசுவர்த்தாங்க. இந்த ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுல அது இறந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம ராஜா மட்டும்தான் 57 வயசு. ஆமா அது ஏதோ ஒன்று அப்போ கல்யாணம் வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணது கூட சொல்றாங்க. இது இவங்களோட போட்டோவும் நான் இங்க பாத்திருக்கேன் உத்தரப்பிரதேசம் இல்ல சிலையும் பாத்திருக்கேன். இந்த ராஜா வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் வெரி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆர்வம் ராஜா. இங்கே இப்போ இருக்கிற சீதகாதி ஸ்டேடியத்துக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பான்சர் ஆகும். நீ பேசு சின்ன வயசுல ராஜாவுடைய தாத்தா அது என்ன ஸ்வாட் என்ன ஆமா அது நீர் கோல்டு டைமண்ட்ல ஸ்வாட்ல அவங்க ஓகே சோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே முப்புரி நூல் போட்டுருப்பாங்க. ஓகே பக்கா அதெல்லாமே இது பயங்கர விண்டேஜ் போட்டோவா இருக்கு. ஆமா அதான் இந்த தாத்தாவுடைய அப்பா முத்துராமலிங்க. இது வந்து இவ்வளவு பிரிசர்வ் பண்ற பெரிய விஷயம். இதுதான் நம்மளோட உண்மையான ஹிஸ்டரி. உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழர்களுக்கு கூட இது வந்து நீங்க பெருமைப்படணும் நாங்க பெருமைப்படுறோம். இப்படி ஒரு ராஜாக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்காங்க சிறப்பா. அங்கே ராஜா இப்போ வரைக்கும் டென்னிஸ் விளையாடுவாங்க. மேட்சஸ் எல்லாம் போவாங்க. நிறைய ஃபுட்பால் இருக்கு அசோசியேஷன் கேட்டாங்க. நிறைய ஸ்பான்சர் கோயில் இந்த இப்போ கூட ராமேஸ்வரம் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் எங்களோட சேனல் ட்ரஸ்ட் எங்கள் கோயில் அதில் இருக்கும்போது இந்த இது கோபுரத்து வடக்கு கோபுரமும் இதுவும் வெஸ்ட் கோபுரம் கட்டக்கூடாது அப்படி போட்டு வச்சாங்க. பாண்டியன் காலத்துலேயும் நடக்கல. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க. சங்கல்பம் ராஜா எடுத்தாங்க. மேல் சாந்தியிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ராஜா எல்லாத்துக்கும் பொறுப்பாக எடுத்தாங்க. இப்போ கூட சொன்னாங்க அது பண்ணுனா நமக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம 2 கோபுரத்து ராஜா பண்ணுறாங்க. அப்பவே பண்ணிட்டாங்க. 2015 அதான் ரொம்ப பாப்புலர். ராஜா வந்து மிகவும் வந்து என்ன சொல்றது பயங்கர பாப்புலர். சிம்பிள் இல்ல ராஜா ரொம்ப சிம்பிள். இது ராஜாவோட ஸ்வாட். ஆமா அவங்க உபயோகப்படுத்தணும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். இதுலயே நீங்க தயங்குறீங்க காமிங்க சும்மா அத வந்து ராஜா ஓகே. சோ வந்து இது அப்பாக்கு ஒரு இதா வச்சிருக்கு. இந்த ஸ்வாட்ன்ற நம்ம மியூசியத்துல தொடாமலாம் இருக்கு. இப்ப இந்த அளவு வந்து காமிக்கிறது தான் மக்களுக்கு வந்து ஓகே இவ்வளவு ஒரு வீரமா தமிழர்கள் இருந்திருக்காங்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ற ஒரு விஷயம். அருமையான விஷயம். இது இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த காலத்து வேண்டாம்.